வணக்கம். டிடிடிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரவி கருணாநாயக்க அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். யாழ் கோப்பாய் பகுதியில் போலீசாரை நானே வெட்டினேன், விக்டர் நிசா வாக்குமூலம். இந்தியாவில் காஷ்மீரில் 3 தீவிரவாதிகள் சுட்டுக்கொலை. ரியோ ஒலிம்பிக்கில் வெள்ளிப் பதக்கம் வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த PV சிந்து துணை உதவி ஆட்சியாளராக பொறுப்பேற்றுக் கொண்டார். தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் நிதி அமைச்சரும் தற்போதைய வெளிவிகார அமைச்சருமான ரவி கருணாநாயக்க தனது அமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். நாடாளுமன்றில் விசேட உரையாற்றிய ரவி கருணாநாயக்க தனது ராஜினாமாவை அறிவித்துள்ளார். அரசாங்கத்தையும் ஐக்கிய தேசிய கட்சியையும் பாதுகாக்கும் நோக்கிலேயே தான் இந்த முடிவை எடுத்ததாக அவர் குறிப்பிட்டார். வெளிவிகார அமைச்சர் ரவி கருணாநாயக்க ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரை நேற்று சந்தித்து பேசியிருந்தார். ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற இச்சந்திப்பு சுமார் 1 மணித்தியாலம் தொடர்ந்திருந்தது. பிணை முறிவு மோசடியுடன் தொடர்புடையதாக தெரிவித்து அமைச்சர் ரவி கருணாநாயக்க பதவி விலக வேண்டும் என பல்வேறு தரப்பினர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். அமைச்சர் ரவி கருணாநாயக்கவை பதவி விலக்குமாறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர்கள் குழு ஒன்று ஜனாதிபதியிடம் நேற்று கோரிக்கை விடுத்திருந்தது. அத்துடன் அமைச்சர் ரவி கருணாநாயக்கவுக்கு எதிராக ஒன்றிணைந்த எதிரணியினால் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று கொண்டு வரப்பட்டிருந்தது. இது தொடர்பில் இன்றைய தினம் மாலை 4 மணிக்கு இடம்பெறவுள்ள கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் தீர்மானிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் ரவி கருணாநாயக்க தொடர்பில் ஜனாதிபதியின் தீர்மானம் ஒன்று அறிவிக்கப்படும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அமைச்சர் ரவி கருணாநாயக்க தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். පක්ෂය සහ මගේ රට වෙනුවෙන් මගේ නායක වෙනුවෙන් සහ මගේ පක්ෂයේ සියලු දෙනා වෙනුවෙන් අද ගත්ත මේ තීරණය පිළිබඳ මම නැවත ආඩම්බර වෙනවා. ඒ නිසා මම මේ සම්බන්ධයෙන් මම ආඩම්බරෙන් ගිහිලා පසුපෙළ මන්ත්‍රීවරයෙක් වශයෙන් මම දැන් කටයුතු කරනවා. யாழ் கோப்பாய் பகுதியில் 2 போலீஸ் உத்தியோகத்தர்களையும் தானே வெட்டியதாக ஆவா குழுவின் தலைவரான விக்டர் நிசா எனப்படும் நிஷாந்தன் வாக்குமூலம் அளித்துள்ளார். கடந்த மாதம் 30ஆம் தேதி இடம்பெற்ற இவ்வாழ்வெட்டு சம்பவம் தொடர்பாக கொழும்பில் கைது செய்யப்பட்ட விக்டர் நிசா உள்ளிட்ட 3 யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு குற்றப்புலனாய்வு போலீசாரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். வடக்கு மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் ரொஷான் பெர்னாண்டோவின் நேரடி கண்காணிப்பில் இடம்பெறும் இவ்விசாரணையின் போதே விக்டர் நிசா இவ்வாறு வாக்குமூலம் வழங்கியுள்ளார். தமது குழுவில் இருந்து விலகிச் சென்று பிரிதொரு குழுவை உருவாக்க முயற்சித்த தனு ராக் என்பவரை வெட்டுவதற்காகவே தமது சகாக்களுடன் கோப்பாய் பகுதிக்கு சென்றதாகவும் அப்போது அங்கு மோட்டார் சைக்கிளில் வந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் தம்மை கைது செய்யவே வருகின்றனர் என கருதியே அவர்களை வெட்டியதாகவும் விக்டர் நிசா வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இந்நிலையில் சந்தேக நபர்களிடம் தொடர்ந்தும் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கோப்பாய் வாழ்வெட்டு சம்பவத்தை தொடர்ந்து நடத்தப்பட்ட தேடுதலில் விக்டர் நிசா உள்ளிட்ட 3 கொழும்பில் கடந்த திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டனர். ஆவா குழுவினரின் சந்தேகத்தின் பேரில் இதுவரை சுமார் 10 பேர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. போக்குவரத்து தவறுகளுக்காக அறவிடப்படுகின்ற ஆக குறைந்த தண்ட பணத்தை 25,000 ரூபாவாக அதிகரிக்க அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் போக்குவரத்து குற்றங்களுக்காக அறவிடப்படும் தண்டப்பண சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமைச்சரவையின் இணை பேச்சாளர் அமைச்சர் கஜேந்திர கருணாதிலக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் அவர் இதனை கூறினார். கீழ்காணும் போக்குவரத்து தவறுகளுக்காக அறவிடப்படுகின்ற தண்டப்பணத்தை 25,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட வேண்டும் என அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட போக்குவரத்து அனுமதி பத்திரங்களின்றி வாகனம் செலுத்துதல், போக்குவரத்து அனுமதி பத்திரம் அற்ற சாரதி ஒருவரை சேவைக்கு அமர்த்துதல், மதுபானம் அல்லது போதைப் பொருள் பாவித்ததன் பின்னர் வாகனம் செலுத்துதல், ரயில் வீதியினுள் முறையற்ற விதத்தில் மோட்டார் வண்டிகளை செலுத்தல், அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதியின்றி வாகனம் செலுத்துதல், அத்துடன் போக்குவரத்து தவறுகளுக்காக தற்போது அறவிடப்படுகின்ற குறைந்தபட்ச தண்டப்பணத்தில் திருத்தம் செய்தல் ஆகியவற்றிற்கு மாற்றம் செய்ய அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளதாக அமைச்சர் கஜேந்திர கருணாதிலக தெரிவித்தார். இந்தியாவின் காஷ்மீரில் பாதுகாப்பு தரப்பினர் நடத்திய தாக்குதலில் தெற்கு காஷ்மீரின் புல்வாமா பகுதியில் 3 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். அல்-qaeda இயக்கத்தினுடன் தொடர்புடைய சாஹிர் முஷா, அன்சார் ஹஸ்வாத்துல் ஹிண்ட் என்ற தீவிரவாத குழுவின் உறுப்பினர்களை இவ்வாறு கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதல் இடம்பெற்ற பகுதியில் பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவான மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். இதன்போது இளைஞர் ஒருவரும் துப்பாக்கி காயங்களுக்கு இலக்காகி உயிரிழந்ததாக குறிப்பிடப்படுகிறது. புல்வாமா பகுதியில் உள்ள
குல்பல் பாக் பிரதேசத்தில் விசேட தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ரியோ ஒலிம்பிக்கில் வெள்ளிப் பதக்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த பேட்மிண்டன் வீராங்கனை பி.வி. சிந்து துணை உதவி ஆட்சியாளராக பொறுப்பேற்றுக் கொண்டார். நடந்து முடிந்த ரியோ ஒலிம்பிக்கில் வெள்ளிப் பதக்கம் வென்று நாடு திரும்பிய பேட்மிண்டன் வீராங்கனை பி.வி. சிந்துவுக்கு பாராட்டுகள் குவிந்தன. தெலுங்கானா அரசு ரூபாய் 5 கோடியும் ஆந்திர அரசு ரூபாய் 3 கோடியும் வழங்குவதாக அறிவித்தது. மேலும் ஆந்திரா பி.வி. சிந்துவிற்கு குரூப் 1 அதிகாரி பொறுப்பான துணை ஆட்சியாளர் பதவி வழங்கி கௌரவித்தது. இதனைத் தொடர்ந்து நேற்று கொல்லக்குடியில் உள்ள தலைமை செயலகத்தில் துணை ஆட்சியாளராக பொறுப்பேற்றுக் கொண்டார். நாட்டிற்கும் மக்களுக்கும் சேவை செய்வதில் மகிழ்ச்சியாக உள்ளது என்று பி.வி. சிந்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மேலதிக செய்திகளுக்காக தொடர்ந்தும் டிடி டிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.